பிரைஸ் தி லார்ட். உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 நாட்களாக நமக்கு ஒரு மாதிரியான ஜீவியம் வேண்டும் என்று சொல்லி அந்த மாதிரியான ஜீவியங்கள், நான் பேசுகிற வார்த்தைகள், ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை பேசினேன். நேற்று நம்முடைய நடக்கைகள், நம்முடைய கால்கள், நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் கர்த்தர் எண்ணுகிறார் என்று சொல்லி நம்முடைய நடக்கைகளை குறித்து பேசினேன். அதான் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் என்ற தலைப்பு நேற்று வரவில்லை. அந்த வார்த்தையின்படி நம்முடைய நடக்கையை கர்த்தர் எண்ணுகிறார் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நேற்று உங்களோடு பகிர்ந்து கொடுத்தேன். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின அந்த நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இளமையை குறித்து, அதாவது உன் ரட்சிப்பை குறித்து, உன்னுடைய ஞானஸ்நானத்தை குறித்து, உன்னுடைய அபிஷேகத்தை குறித்து, உன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து ஒருவனும் குற்றம் சாற்றி விடாதபடிக்கு, ஒருவன் அசட்டை பண்ணிவிடாதபடிக்கு நீ உன் வார்த்தையிலும் ஒன்று, இரண்டாவது உன்னுடைய நடக்கைகளிலும், என்னது இரண்டாவது நடக்கைகளிலும், இன்று மூன்றாவது அன்பிலும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் மாதிரியாக இருக்க வேண்டும். அன்பு, இந்த லவ், இந்த அன்பு. இந்த அன்புல நான் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஒரு மாதிரியான ஜீவியத்தை, அன்பு உள்ளவர்கள் அன்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அன்பை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பின் பூரணத்தை நாம் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை அறிய வேண்டும்? அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும், அன்பின் பூரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பு உலகத்திலே விலையேற பெற்றது. இந்த அன்புதான் பரலோகத்தில் இருந்தது, அதுவும் பிதாவிடத்திலிருந்து இருந்தது. அந்த அன்பு பிதாவினுடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்த இயேசுவுக்குள் அந்த அன்பை ஊற்றி இந்த உலகத்துக்கு இரட்சகராக அனுப்பின அன்பு. இரட்சகராக வந்த இயேசு நமக்காக பாடுபட்ட அன்பு. பாடுபட்டது மாத்திரமல்ல, பாரமான சிலுவையை சுமந்த அன்பு. பாரமான சிலுவையை சுமந்த அன்பு மாத்திரமல்ல, சவுக்கால் அடிபட்ட அன்பு. அந்த சிலுவையிலே 3 ஆணிகளால் அறையப்பட்டு உனக்காகவும் எனக்காகவும் மரித்த அன்பு. அவருக்காக ஒரு துளி இரத்தத்தை கூட வைக்காதபடிக்கு கடைசி துளி இரத்தத்தை உனக்காகவும் எனக்காகவும் சிந்தி மீட்ட அந்த அன்பு. அந்த அன்பை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். அந்த அன்புதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திற்கு அன்பு கூர்ந்தார். மேன்மையான ஒரு அன்பு, ஆழமான அன்பு. அந்த அன்பை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு அவன் எழுதும் பொழுது என்ன சொல்கிறான்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18
அந்த 19 வசனத்தை நாம் படித்து பார்க்கும் பொழுது, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்வதற்கு வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அன்புக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்தில் வேண்டிட்டே இருக்கிறேன், ஜெபிச்சிட்டே இருக்கிறேன் சொல்லிக்கிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார். ஆனா வெளிப்படுத்தல் விசேஷத்தை பார்க்கும் பொழுது அந்த எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்ன? நீ ஆதியில் கொண்டிருந்த நீ அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறைவு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், உன் பேரிலே அந்த குறைவு இருக்கிறது. என்ன குறைவு? நீ காட்டுகிற அன்பு குறைந்து விட்டது. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறைவு இருக்குது. நீ ஆதியில என்னை ரொம்ப நேசித்த, ரொம்ப அன்பு வச்சிருந்த, நான் தான் சொல்லி நம்பிட்டு இருந்த, அந்த அன்பெல்லாம் குறைஞ்சி இப்ப என்ன செய்ய சொன்னா, இந்த அன்புல உன் வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறாரு? அந்த எபேசு சபையில அன்புக்கு ஒரு உயரமான அன்பு இருந்தது, ஆழமான அன்பு இருந்தது, அகலமான அன்பு இருந்தது, நீளமான அன்பு இருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே உயரமான மலை, அது என்ன மலைன்னு சொல்லுவாங்க? என்ன மலைன்னு சொல்ல? உயரமான மலை என்ன? எவரெஸ்ட் மலை. அது உயரமான மலை என்று சொல்லுவார்கள். அந்த உயரமான மலை, அந்த எவரெஸ்ட் மலையில ஏறிக்கிட்டு சாதனை படைத்தவர்கள் உண்டு. அதை சமுத்திரத்துக்குள்ள போனா அந்த சமுத்திரத்தின் ஆழத்தை இதுவரை யாரும் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளவு ஆழம் சமுத்திரத்தில் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம வீட்டுக்கு 10க்கு 10 ஒரு அகலம் இருக்குது, காலுக்கு ஒரு நீளம் இருக்குது. அதுபோல நம்முடைய ரோட்டுக்கு, இந்தியா ரோட்டுக்கு ஒரு வீதி இருக்குது, ஒரு நீளம் இருக்குது. அன்பான அது போல நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லுகிறது? தேவ பிள்ளைகளே, இந்த அன்புக்கு உயரம் உயரம் நமக்கு தேவை. பாருங்கள், ஒரு மலையினுடைய அடிவாரத்திலிருந்து அந்த மலையினுடைய உச்சிக்குள் ஏறும் பொழுது நான் இவ்வளவு ஆழத்திலிருந்து நான் இவ்வளவு உயரமாய் நான் ஏறி வந்திருக்கிறேனா? மேலிருந்து பார்த்தாதான் கீழுள்ள ஆழம் தெரியும். அதுபோல அந்த ரோட்டினுடைய ஒரு வீதி நீளம், அருமையை சொல்ல போனால் நாகர்கோயிலிருந்து, அதாவது சுசேந்திரத்திலிருந்து கன்னியாகுமரி போவதுக்கு ஒரு நீளமான ரோடு இருக்குது. அதுபோல திருவனந்தபுரத்துக்கு போவதுக்கு நீளமான ரோடு இருக்குது. ஒவ்வொரு இடத்திற்கு போவதுக்கு நீளமான ரோடு இருக்குது. ரோட்டுக்கு ஒரு நீளம் இருக்குது, ஒரு வீதி இருக்கிறது. அதுபோல ஆண்டவர் உன்னிடத்திலே என்னிடத்திலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அந்த அன்பினுடைய உயரம் உனக்குள் குறைந்திருக்கிறது. எபேசு சபையே, விசுவாசியே, அந்த அன்பினுடைய உயரம் குறைந்திருக்கிறதே. அதுபோல அந்த அன்பினுடைய ஆழம் குறைந்திருக்கிறதே, அன்பினுடைய அகலம் குறைந்திருக்கிறதே, அன்பினுடைய நீளம் குறைந்திருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பவுலுக்குள்ளே ஒரு விதையை போட்டு எபேசு சபையினுடைய ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே,
நம்முடைய வாழ்க்கையிலே அன்புடன் இருக்க வேண்டும். ஒளியிலே நாம் இருக்க வேண்டும். அன்பினுடைய அகலம் அனைவருக்கும் தேவை. அன்பினுடைய நீளம் அனைவருக்கும் தேவை. அன்பினுடைய ஆழம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. அன்பினுடைய உயரம் நாம் உன்னதத்துக்கு ஏறுவதற்கான அந்த ஜீவியங்கள் நமக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, அந்த அன்பினுடைய இருதயத்தை அறிந்தவன், இயேசுடைய இருதய துடிப்பை அறிந்தவன். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர், பாருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க என்று சொல்லுகிறார். இந்த அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்பு, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். ஏனெனில் அன்பு, அந்த அன்பு உலகத்திலிருந்து வந்த அன்பு அல்ல. இந்த அன்பு தேவனால் உண்டான அன்பு. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்புள்ளவன் எவனோ அவன் தான் தேவனால் பிறக்க முடியும். தேவனால் பிறந்தவன் மாத்திரம்தான் தேவனை அறிய முடியும். வேதம் சொல்லுகிறது, அன்புள்ளவன் எவனோ தேவனால் பிறந்து அவரை அறிந்தும் இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது. அப்போ வேதம் சொல்லுகிறது, அன்பு நம்முடைய ஜீவியத்தில் இல்லைன்னு சொன்னா தேவனுக்கு நமக்கு எந்த பங்குமே இல்லை. அப்ப அன்பு வேணும். அன்பு இருந்தாதான் இந்த உலக ரட்சகர் அறிஞ்சு கொள்ள முடியும். அன்பு, வேதம் சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறதுனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்தினாலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அந்த அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. அர்த்தம் என்ன? அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? நாம் பிழைத்திருக்கும்படிக்கு, நாம் உயிர் வாழும்படிக்கு, சந்தோஷமாய் தேசத்தில் ஜீவனம் பண்ணும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்திற்கு இயேசுவை அனுப்பி நிமித்தம் அந்த அன்பு அனுப்பதனால் அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக குமாரனை அனுப்பியதினாலே அன்பு உண்டாகிவிட்டது. இது யார் சொல்லுகிறார் தெரியுமா? இயேசுவினுடைய இருதய துடிப்பை அறிந்த யோவான், அது இருதய மார்போடு சாய்ந்திருந்த யோவான் சொல்லுகிறான், அந்த அன்பு பாருங்க, தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் குமாரனை அனுப்பியதனால் அன்பு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அன்பு குமாரன் இந்த உலகத்திற்கு வந்தது நிமித்தம், இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது நிமித்தம் தான் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இந்த அன்பு ஒரு மனுஷனால் உண்டான அன்பு அல்ல, ஒரு மனுஷியால் உண்டான அன்பு அல்ல. பிரியமானவர்களே, 11ஆம் வசனம் சொல்லுகிறது என்ன? பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். எதுக்கு கடனாளியா இருக்கிறோம்? நீ கடன்படாத என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆனா ஒண்ணுக்கு மாத்திரம் கடன்படு. எதுக்கு? அன்புக்கு கடன்படு. எதுன்னா, ஒருத்தன் அன்பு செலுத்தாதபடி அவனை கண்டு போகும் பொழுது வெக்கமா இருக்கும். கடன்பட்டவன்ட்டு நம்ம கண்டா ஒளிச்சு ஓடுவது போல
அன்பு செலுத்தாமன்ட்ட கண்டா வெட்கப்படும்படிக்கு நீ அன்புக்கு கடனாளி ஆகிடு எனக்கு கத்த சொல்றார். பாருங்க, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. 12ஆம் வசனம், தேவனை ஒருவனும் ஒருபோது கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அப்படி அன்பு நமக்குள்ளே என்ன செய்கிறது? பூரணப்படுகிறது. அந்த அன்பு பூரணப்படுகிறது. நாம் ஒருவருக்கொருவர் தேவனுடைய பிள்ளைகளே அன்பு கூர்ந்தாதான் அந்த அன்பு என்ன செய்யும் தெரியுமா? பூரணப்படும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? அன்பை விரும்புகிறாரு. விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அன்பு இருக்குது. இது மூணையும் ஒப்பிட்டு பார்த்தா என்ன சொல்லுது? அன்பே பெரியதுன்னு சொல்லுது. இந்த அன்புதான் பூரணம். அப்ப அன்புல நம்முடைய வாழ்க்கையில பூரணப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்தவர்களே, இன்னைக்கு உலகத்தில் கணவனுடைய அன்பு குறைந்து போய்விட்டது, மனைவினுடைய அன்பு குறைந்து போய்விட்டது, பிள்ளைகளுடைய அன்பு குறைந்து விட்டது, பெற்றோர்களுடைய அன்பு குறைந்து விட்டது, சகோதரருடைய அன்பு குறைந்து விட்டது, சகோதரியுடைய அன்புகள் குறைந்து விட்டது. அன்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. வேதம் சொல்ற அக்கிரமம் மிகுதியாகிறபடினாலே அநேகருடைய அன்புகள் தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் அக்கிரமங்கள் மிகுதி, அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகுது. இன்னைக்கு சொல்ல போனா கர்த்தருடைய பிள்ளைகளே, முன்னாடி இருந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சகோதர பாசம், பெற்றோருடைய பாசம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இல்லை. அந்த நாட்களில் பெற்றோர்களை கனம் பண்ணுகிற கூட்டம் நிறைய இருந்தது. ஆனா இன்னைக்கு பெற்றோர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகிற கூட்டம் பெருகி போயிருக்குது, பெருகி போயிருக்குது. அன்னைக்கு சகோதரர்கள் சொன்னாலே ஆண்டவருடைய பிள்ளையை பாருங்கள், ஒவ்வொன்றும் என் சகோதரன், என் சகோதரன், என் சகோதரன் சொல்லுவாங்க. இன்னைக்கு சகோதரன் சொன்னாலே ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க. அன்பு குறைஞ்சு போச்சு. ஆண்டவருடைய பிள்ளை, இந்த கொரோனா வியாதி வந்தது. ஒருத்தர் அமெரிக்காவிலிருந்து வரும் பொழுது வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வரவேற்கிறதுக்கு போய் காத்து நிற்பாங்க. இன்னைக்கு வெளியூர்ல இருந்து யாராவது வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னா வீட்டை போட்டுட்டு உள்ளுக்க இருக்கிறாங்க, கதவு லைட் எல்லாம் அணைச்சிக்கிட்டு. இந்த அன்பு குறைஞ்சு போச்சு. அன்பு குறைஞ்சிட்டு இன்னைக்கு சொல்ல போனா உலகத்துல நாய்க்கு இருக்கிற ஒரு மரியாதை மனுஷனுக்கு இல்லை இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த உலகம் நினைச்சிருக்குது, அன்புல குறைஞ்சு போய் இருக்குது, அன்புல குறைபட்டு இருக்குது. நீங்க உங்களை சிந்திச்சு பாருங்க, நீங்க தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறீர்கள், அன்புல எப்படி இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 17ஆம் வசனத்தை நான் படித்து பார்க்கும் பொழுது, நியாய தீர்ப்பு நாட்களிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த உலகத்திலே இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லுகிறது நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நீங்களும் நானும் நிற்க வேண்டியது அவசியம் இருக்கிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் கேட்பார், நீ இந்த உலகத்திலே வாழ்ந்தாயே, எபேசு சபையினுடைய விசுவாசிகளுடைய அந்த அன்புக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பினுடைய உயரம், அன்பினுடைய ஆழம், அன்பினுடைய அகலம், அன்புடைய நீளத்துக்காக ஜெபித்தது போல நீ இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே நீ மக்கள் மத்தியிலே நீ எவ்வளவு அன்பை செலுத்தினாய், நீ எவ்வளவு அன்பை காட்டினாய்.
என்று கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், அன்பை எவ்வளவு தூரம் காட்டினாய் என்று சொல்லி கேட்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, உனக்கும் எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, மறந்து விடாதே. அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே நீ தலை நிமிர்ந்து நிற்பாயா, தலை குடிந்து நிற்பாயா? உண்மையாய் நீ அன்பை வெளிப்படுத்தி இருப்பாயனா தேவனுக்கு முன்பதாக நிமிர்ந்து நிற்பாய். அந்த அன்பிலே நீ குறைபட்டு இருப்பாயானால் நீ தலை குனிந்து நிற்பாய். நியாய தீர்ப்பு நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? அன்பிலே பயம் இல்லை. என்னங்க, அன்புக்கு பயமே கிடையாது. ஒண்ணுக்கு கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, இந்த பூரண அன்பு இந்த பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை. நமக்கு பயம் இருக்குதா? தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இடி விழுந்தா பயம், ஒரு இருட்டு வந்தா பயம், வீட்டில் படுத்து கிடக்க சொல்லி சின்ன ஒரு கதவு சத்தம் கேட்டா பயம், ஏதாவது ஒரு கண்ட ஒரு பயம், தவான பயம் வந்துட்டு. ஆனா உண்மையான ஒரு பூரணமான அன்பு இருந்தா எதை கண்டு பயப்படவே மாட்ட, பயப்பட மாட்ட. அன்பு பூரண அன்பு இந்த பயத்தை புறம்பே தள்ளும் என்ன சொல்லுகிறது? பயமானது வேதனை உள்ளதுதான். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன்னுடைய சகோதரனை அவன் பகைத்தான், அவன் பொய்யன் தான். பாருங்க, யாரு பொய்யன்? சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன். அடுத்தான பொய்யன். அப்ப நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய வாழ்க்கையில சற்று சிந்தித்து பாருங்க. சகோதரிட்ட எவ்வளவு பாசமா இருக்கிறோம், சகோதரிட்ட எவ்வளவு பாசமா இருக்கிறோம், பெற்றோர்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்கிறோம், பிள்ளைகிட்ட எவ்வளவு பாசமா இருக்கிறோம், சபையார்ட்ட எவ்வளவு பாசமா இருக்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன்னுடைய சகோதரனை பகைத்தார், அவன் பொய்யன். அன்பில்லாதவன் பொய்யன். இந்த பொய்யன் எங்கே போவான்? பயப்படுகிறவனும் அவிசுவாசியும் அருவருப்பானவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு செல்வார்கள். எரிகிற கடலுக்கு செல்வார்கள். அப்ப வாழ்க்கையில இந்த அன்பு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, தாம் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாது இருக்கிறவன் பக்கத்தில் இருக்க அன்பு கூறலன்னா காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? முடியாது. நீ கடுகளவு நினைக்காத, பக்கத்தில் அன்பு கூறாம நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு நினைக்காதீங்க, போக முடியாது. நீ அப்படி நினைச்சிட்டு இருந்தா அது நடக்காது, நடக்கவே நடக்காது. அதான் உங்கள்கிட்ட சொல்றேன். தேவனுடைய அதனால தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன்னுடைய சகோதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே நான் பெற்றிருக்கிறோம். எந்த கற்பனையை? அவராலே பெற்றிருக்கிறோம். அந்த கற்பனை பெற்றிருக்கிறோம். அந்த கற்பனையை நாம் பெற வேண்டும். உபாகமும் 30ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை நான் படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? உபாகமும் 30ஆம் அதிகாரம் 19, 20 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கிற விளைகிறே,
நான் ஜீவனையும் மரணத்தையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே நீ குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து போதும் அப்படி அன்பு கூர்ந்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு ஆண்டவர்களே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்து நீ அவரை பற்றிக் கொள்வாயானால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு ஜீவன் வேண்டுமா? தீர்க்க ஆயுசு வேண்டுமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமார்ப்பாய் இராது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பு சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அது சத்தியத்தில் சந்தோஷப்படும். அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும். அன்பு ஒரு கால் ஒழியாது. தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சு போகும், அந்நிய பாசம் ஒளிஞ்சு போகும், அறிவு ஒளிஞ்சு போகும். நம்முடைய அறிவு குறை உள்ளது, அது போதும், எல்லாம் குறை உள்ளது. அதான் மனுஷ பாசையிலும் தூதர் பாசையில பேசினாலும் அன்பு நமக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. எது பெரியது? அன்பே பெரியது. அன்பு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் இன்று அன்பிலும் நீ எல்லாருக்கும் மாதிரியாயிருங்கள். கண்களை மூடி செபிப்போமா? ஆண்டவரே, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் அன்பிலே பெருகத்தக்க கர்த்தர் தாமே கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.